எறும்பும் வெட்டுக்கிளியும். ஒரு ஊரில் எறும்புகள் இருந்தன. அவையெல்லாம் தினமும் சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டும் உணவு சேகரித்தும் கொண்டிருந்தன. ஒரு நாள் ஒரு வெட்டுக்கிளி அந்த எறும்புகளை பார்த்து கேட்டது, நீங்கள் எப்போதும் ஏன் வேலை செய்து கொண்டே இருக்கிறீர்கள்? அதற்கு ஒரு எறும்பு, குளிர்காலத்தில் எங்களால் வெளியே செல்ல முடியாது. இப்போதே உணவு சேகரித்தால்தான் குளிர்காலத்திற்கு தேவையான உணவு இருக்கும். வெட்டுக்கிளி சிரித்துக்கொண்டே சொன்னது, நான் இப்போ சாப்பிட்டு விட்டேன். இப்போ சந்தோஷமாக விளையாடப் போகிறேன். பசிக்கும்போது உணவை தேடிப்பேன் என்றது. சில நாட்கள் கழிந்து குளிர்காலம் வந்தது. எறும்புகள் சேமித்து வைத்த உணவை சாப்பிட்டன. ஆனால் வெட்டுக்கிளிக்கு உணவே இல்லை. அது பசிக்கு ஏங்கி உணவு தேடி சோர்ந்து போய் கடைசியாக எறும்புகளிடம் வந்து, தயவு செய்து எனக்கு சாப்பிட உணவும் தங்க இடமும் தர முடியுமா என்று கேட்டது. அதற்கு எறும்பு, நீதான் சொன்னாய் இல்லையா, வருங்காலம் பற்றி சிந்திக்க கூடாது என்று. இப்போ பார்த்தாயா, அதனால் என்ன ஆகுது என்றது. அப்போதுதான் வெட்டுக்கிளிக்கு தன் தவறு புரிந்தது. இனிமேல் நானும் உங்களைப் போலவே உணவு சேகரிக்கப் போகிறேன் என்று சொன்னது. மகிழ்ச்சி அடைந்த எறும்பு வெட்டுக்கிளிக்கு உணவும் தங்க இடமும் பகிர்ந்து கொடுத்தது. நீதி வருமுன் காப்பதே சிறப்பு.